இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை அண்ணா. என்னடா கத்தி விட முடியாதா? ஆமா, நீங்க தான் ஒரு பிரச்சனை உயிரை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் உங்க உயிரை எடுக்க கத்தி. ஐயோ இப்படி எல்லாம் ஜக்க பண்றாங்க. என்னடா பாராட்டி பேசுறீங்க சண்டாளங்களா? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்கவும் மாட்டோம் உங்களை. காந்தல் விளக்கிலே ஐயா அவர்கள் வரப்பிலே நடந்து ஊர் ஊராக தெருத்துருவாக சென்று எல்லாம் என் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன், இடஒதுக்கீடு பெற்று தருகின்றேன், உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை. உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். நோக்கம் என்ன? இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறே நீ. இந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மிகப்பெரிய ஒரு மாநாடு, ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? உலகம் போற்றுகின்ற மாநாடு என்றால் உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இன்றைய வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இவ்வளவு பெரிய மாநாடு, அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நெருப்பில் வந்தவர்கள் நாம். நீ இத போய் வெளியே சொன்னா உனக்கு சரியாட வைப்பாங்க. எங்க இருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோம், சொல்ற விதத்துல சொன்னாதான் அவனுக்கு புரியும். சொல்ற விதத்துல சொல்லணும். வரலாறு தெரியலன்னா அப்புறம் அது வாழத்தை நீ திருந்தவே மாட்டடா. எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு வணிகமோ கேஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் இல்லை. அங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது MBBS ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அப்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பாக்கல போங்கடா. அதேடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் பண்ணதெல்லாம் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன். அடேப்பா, நான் அப்படிப்பட்டவன் தான். நான் உங்களை எது செஞ்சு அது செஞ்சு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய கடமை அப்புறம் என்ன நீங்க வந்த 9 காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார். ரயில் மறியல், சாலை மறியல், பட்டநாமம், தூக்கு கயிறு, காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்பு. என்ன எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு. கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. ஒருவேளை அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கட்சி தொடங்குவதற்கு நமக்கு அவசியமே கிடையாது. கட்சி எதுக்கு நம்ம தொடங்குறோம்? எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நீங்க வன்னிய சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது. ஐயா கட்சி தொடங்கி இருக்க மாட்டேன். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பிறகு சரி, நம்ம ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் நியாயமா நம்ம கொடுப்போம். அந்த நோக்கத்துக்கு தான் 89 ஐயா கட்சி தொடங்கினேன். அதுக்கப்புறம் சொயின்னு வாழ்க்கையில நான் ஸ்டாப்பா வளர்ச்சி தான். கமிஷன் கட்ட பஞ்சாயத்து வந்த காசுல 4 இன்ஜினியரிங் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜ், உங்க பேர்ல, உங்க ஃபேமிலி பேர்ல, உங்க பினாமி பேர்ல, சிட்டி முழுக்க மல்டிபிளெக்ஸ், அது இதுன்னு எவன் அப்பா விட்டு காசு. எனக்கு முன்பு பேசினாங்க, நம்முடைய லட்சியம் என்ன, அன்புமணி முதலமைச்சர் ஆகணும். நம்ம லட்சியம் என்ன? அந்த சூட்கேஸ் என்ன டெல்லியில வாங்குனதா? கரெக்ட்டா சொல்றீங்களா? இந்த மாநாட்டுல எவ்வளோ பேர் வந்தீங்க. அதாவது சொன்ன வங்கக்கடலா, இது நம்முடைய சிங்கக்கடலா? அம்மா அண்டா 6 அறிவு இருக்கிற மனசுல போய் 5 அறிவு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க. மறுபடியும் என்ன? நீ வந்து என்ன தமிழ் மாடுன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா 4 கறவை மாடு வாங்கி கொடுத்தா ஒரு குடும்பமே பொழைச்சுக்கும். இல்லாட்டி தன்மான கழுதைன்னு சொல்லிருக்கலாம். பொது சுமக்கிறதுக்காவது உதவும். எதுக்குமே பிரயோஜனப்படாத சிங்கத்து கூட போய் ஏன்டா என்ன கம்பேர் பண்ண? இதுவரை தமிழ்நாட்டில எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது, இனியும் நடத்த முடியாது அவர்களா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா பார்த்து பொறாமையில இருக்கிறாங்க. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. அதனால நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும். பொறாமை வயிறுல எரிஞ்சிட்டு இருக்கு ஆளுங்கட்சி. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறேன்டா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். அதனால தான் யாரையோ ஏவி விடுறாங்க, நம்மள திட்ட வர்றான். உன்னை பார்த்தா எதுக்கு அடிக்கணும் போல தோணுது, பின்ன போலீஸ்காரன் அடிக்கணும் தோணாதா? சில பேருக்கு எலும்பு போடுறான்,
அந்த எலும்பு வாங்கி சில நான் குலைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து. கீழே ஏதோ பர்ஃபி கிடக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்ஃபி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்ஃபி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வயிற்றுச்சல். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் அவனுக்கு தெரியல, அந்த எலும்புக்கு தெரியல. ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லாம் சரக்கு போட்டு மூடி குப்புறப்பட்டு தூங்குங்க. நம்ம நோக்கம் என்ன? சமூக நீதி. இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். நடத்துறது மட்டும் இல்ல, பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துவதற்கு. நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளவு அமைதியா பாரா நாய, அங்க பாரா நாய. ராணுவ கட்டுப்பாடு வேற யாராலும் பண்ண முடியுமா? அது வேற எந்த கட்சியாவது பண்ண முடியுமா? அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. நம்ம கூட்டம் கூடிய கூட்டம், அவங்களாவே கூடிய கூட்டம். மத்தெல்லாம் 10 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா, திட்டமிட்டு வர முடியாதா என்ன? ஜோக் இல்லையா? கேட்பாங்க, மாநாடு வேற ஆட்சி வேற, எல்லாம் எங்களுக்கு நாங்க பாத்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அத நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட். ஒரே ஆண்டுல தமிழ்நாட்டுல மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஊரா போய் மாத்தணும் இல்ல, மனசை மாத்தணும் இல்ல, இப்ப செய்ய முடியாதா என்ன? தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். மௌனமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். கேஸ் போட்டாங்க, 4 கேஸ். அந்த ஒரு கேஸ் என்னன்னா 2013 12 ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான். எங்கயா கலவரம் வந்துச்சு? மகாபலிபுரத்துல எங்க கலவரம் வந்துச்சு? என்னமா நடிக்கிறாங்க நடிக்கிறலாம், அரசியலுக்கு போறது பதிலா அரசியல்வாதிகள் நடிக்க வந்துரும் போல இருக்கே. மரக்காணத்துல வந்தது. அந்த மரக்காணத்துல கலவரம் வந்து யாரால வந்தது? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பாதிப்பு யாரு? நம்ம தான் பாதிப்பு. நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை? அடக்குமுறையா? யார் அடக்குனா? அரசாங்கம் தான். அடக்குமுறையும் அராஜகமும் என்ன குறி வச்சுதான் அவன் தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்துல தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்புறம் யார் கலவரம் பண்ணா? தெரியாத மாதிரி கேப்பிய. எல்லாம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. எவ்வளவு காலமா இதுல ஏத்து. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன், டேய் தம்பிகளா அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா? ஏமா சார் நீ தான் பேசுறியா? தொலைக்காட்சியிலயும் ஜூம் மீட்டிங்லயும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாதுடா. யாராவது ஒண்ணு தகராறு பண்ணா கூட அமைதியா இருந்துட்டு போடா. இப்ப நீ காட்டுறது வந்து நீ சத்திரியனா சாணிக்கேனா? உதாரணம் சொல்லும் போது நல்ல ஒரு வில்லங்கமான ஆளுகளை சொல்ற. ஒரு ஹிட்லரை சொல்லி, இடியமீனை சொல்லி, ஒரு முசோலினி சொல்லு, அது நம்ம ரேஞ்சு. அது ஒரு சத்திரிய சாணக்கிங்கிற யாராவது சாணக்கிய. நம்ம இலக்கு எவ்வளவு இருக்கு? ஒரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் போக கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேற கூடாது, வேற எல்லாம் போலாம். ஜெலிசில் வாங்கி குடி சரியா. நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மத்தவங்களுக்கு பிரச்சனைனா நம்மள கூப்பிடுவோம். ஐயா நீங்க வந்தா பிரச்சனை தீரும். வெங்காயம் நம்ம போவோம். என்ன ஏன் சத்திரியம்? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? போய் எல்லாம் போய் நின்னுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸ வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே முக்காவாசி கோல நீங்க சொல்லி தானே பண்ண. என் ரத்தத்துல இருக்கு இந்த சமுதாயம் முன்னேறணும். இதுக்காக தான் நானும் இருக்கிறேன். ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தர்ப்பணமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்ல. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? எனக்கு ஒரு பயம் மட்டும் இருக்கும், நான் மென்டல் ஆயிட்டேனா ஆக போறேன்னா அதுவே தெரியல. தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ரொம்ப முத்தி போச்சு. பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குறேன். முடியலன்னா தொடையை தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்குல போட்டு கட்டி ஆத்துல தூக்கி போட்டுங்க. எங்க போய் பழச்சு போ. ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல். கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி படுத்திருக்கா வச்சிருக்கேன். ஒரு கலக்கி ஏகதமா அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவனு சாவேண்டா.
நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. தாடினும் செருப்படுத்து பிச்சு மூஞ்சிலே முழிக்க முடியல. அதனால்தான் நான் சொல்றேன், அது முதல் வெற்றி என்னன்னா 2026 நம்ம வெற்றி பெறுவோம். முதல் வெற்றி அது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.